imagine a girl witnessing semen in her unmarried girl, semen in her room. How can we even face this society, sir? And we just brought up with our parents and just led to college. Sir, imagine a girl witnessing semen in her unmarried girl, semen in her room. How can we even face this society, sir? And we just brought up with our parents and just led to college. Sir, imagine a girl witnessing semen in her unmarried girl, semen in her room. How can we even face this society, sir? அண்மைச் செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். NIT மாணவிகளிடம் திருச்சி மாவட்ட வருவாய் அலுவலர் அருள் பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறார். அந்த காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் கதிர் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் கதிரவன், முழு விவரம். வணக்கம் கனிமொழி. திருச்சி மாவட்டம் துவாக்குடி தேசிய தொழில்நுட்ப கழகத்தில் நேற்று விடுதியில் பாலியல் அதாவது சைகிள் பாலியல் ரீதியாக தொந்தரவு செய்ததாக அந்த ஒப்பந்த ஊழியரை அதாவது மின் ஒப்பந்த ஊழியரை கைது செய்து சிறையில் அடைத்தனர். இந்த நிலையில தொடர்ந்து விடிய விடிய மாணவ மாணவி போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். ஏனென்றால் அவர் விடுதி காப்பாளர் தெரிவித்துள்ளனர். விடுதி காப்பாளர் இதை கண்டித்துள்ளார். அதனால் இதனை கண்டித்து விடுதி காப்பாளர் நீக்க வேண்டும் என்ற கோரிக்கை வைத்து போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். தற்போது வரை இரவில் இருந்து தற்போது வரை நடைபெற்று வந்த போராட்டத்தில் விடுதியில் அதாவது தேசிய தொழில்நுட்ப கழகத்தில் நிர்வாகத்தினர் பேச்சுவார்த்தை நடத்துவதாக தெரிவித்தனர் 10 மணி நேரம். ஆனால் தற்போது வருவாய் அலுவலர் அருள் தற்போது அந்த போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வருகின்றனர். ஆனாலும் தங்களுக்கு இந்த விடுதி காப்பாளர் வேண்டாம், மேலும் தங்களுக்கு முழு பெண்களுக்கு விடுதியில் பாதுகாப்பு வேண்டும் என்ற கோரிக்கை வலியுறுத்தி தற்போது போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த போராட்டத்தினால் அதாவது அந்த பகுதி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி வருகிறது. அதாவது மாணவிகளை விமர்சித்த அதாவது விடுதி வார்டனிடம் புகார் அளித்த போது மாணவிகளை விமர்சித்ததாகவும் அவரை உடனே அவர் பணி நீக்க வேண்டும் என்ற கோரிக்கை வலியுறுத்தி தற்போது வரை இந்த போராட்டம் நடைபெற்று வருகிறது. கனிமொழி, கள விவரங்களை வழங்கியதற்கு நன்றி கதிரவன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.